சொல்லுங்க. என் பேர் காளீஸ்வரி. இன்றைக்கு நான் சோழிநகர் தொகுதியில் நாங்கள் வசிக்கிறோம். என்னோட வயசு 52வது. இது வரைக்கும் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த தடவை தான் எங்கள் மனசு திருப்தியாக இருக்குது ஐயா. ஆமாம், என்னுடைய தம்பி சிஎம் விஜய் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் ஏன்னு சொன்னால் அவர் சினிமாவில் பார்த்துருக்குறாங்க எவ்வளோ பேர். அதை நேரில் அவர் செய்வார்ன்ற நம்பிக்கையிலே இப்போ இருக்கிறோம். நாங்கள் அந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சுருக்கோம். இந்த மதம் வந்தவொடனே யாருமே இந்த மாதிரி நலவாரியத்தில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய தம்பியோடைய ஆட்சியில் என்னுடைய ஈசிஆர் சரவணன் தம்பி கொடுத்துருக்கிறாரு. அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க சிஎம் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்ல உங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நான் எனக்கு 2 பொண்ணுங்க, 2ஐயும் கட்டி கொடுத்துட்டேன். ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இது உதவும். என் பையனோட வருமானம் பார்த்தாது. நான் தச்சு என்னோட இதை நான் பார்த்துக்கணும். எனக்கு என்ன செலவு இருக்கோ அதை நான் இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். பல கட்சிகள் பல பேர்லாம் இங்கே இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இந்த மாதிரி யாராவது நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க? நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் கேட்டாலும் கிடைக்காது. அந்தந்த இருக்கிறவங்க அந்தந்த இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு கவுன்சிலராக இருக்கான்னா அவங்க சொந்தக்காரவங்களுக்கு, ஒரு வட்ட செயலர் இருக்கு அந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கு அப்படிதான் போயிருக்கு. அந்த பொதுமக்களுக்கு யாருக்கும் அவங்க கொடுக்கல. இப்போ எல்லாருமே பொதுமக்கள் தான் வந்திருக்கவங்க, இருக்கிறவங்க எல்லாருமே பொதுமக்கள் தான். ரொம்ப 100%, 200% கூட சொல்லலாம். எப்படி சிஎம்மோட செயல்பாடுகளை பாக்குறீங்க? 717 மதுக்கடைகளை மூடுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இதுல கள்ளச்சாராயம் வராம பாத்துக்கிடணும். ஏன்னா அதை ஒரு சிலரை நாங்க இன்ஸ்டாகிராம்ல நான் பாக்குறேன். பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் மூடிட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் அந்த சாராயம் குடிக்கிறவங்க அவங்களாம் எங்களால் முடியல அப்படின்னு வேற சொல்றாங்க. அவங்க போய் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை, கள்ள சாராயம் குடிக்கக்கூடாது இல்லை, அது இல்லாதையும் பார்த்துக்கணும், கள்ள சாராயம் வராமையும் பார்த்துக்கணும். போதைன்ற இதையும் ஒழிச்சிடணும் இந்த இடத்துல இருந்து. ஒரு மாசம் முழுமையாக ஆயிருக்கு தாவேகா ஆட்சிக்கு அமைஞ்சு. சிஎம் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி இருக்கு செயல்பாடுகள்? அவருடைய செயல்பாடுகளை குறைய சொல்ல முடியாது. இனிமே குறை சொல்றவங்க பிறந்துதான் வரணும். இது அவர் சொல்றவங்க எல்லாம் அதாவது பின்னாடி சொல்றத முன்னாடி சொல்ற தைரியம் இல்லாதவங்க பின்னாடி சொல்றாங்க. அதனால அவரை பத்தி எதுவுமே நம்ம தப்பு சொல்றதுக்கு இல்லை. அவர் ஆட்சி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இன்னும் தொடரணும் நாங்க விரும்புறோம். சிஎம் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்களா? பிறந்தநாள் வாழ்த்து. ஏன்னா 22ஆம் தேதி பிறந்த நாள். ஆமா, அவருடைய 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஆமா.